நம்ம கஷ்டப்படும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பயலும் கண்டுக்கவே மாட்டாங்க, நம்மளை குறை மட்டும் நல்லா சொல்லுவாங்க. இது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பொசிஷனில் இருந்தோம் அப்படின்னா நம்மளை தேடி தேடி வந்து பேசுவாங்க. எல்லாருக்கிட்டையும் பெருமையாக இது எனக்கு தெரிஞ்சவங்க தான், என் சொந்தக்காரவங்க தான், க்ளோஸ் ரிலேட்டிவ் தான் அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசுவாங்க. இதே மாதிரிதாங்க நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம ஏசப்பாட்ட க்ளோஸாக இருக்கும்போது, அவருக்கு பிரியமாக நம்ம நடந்து கொள்ளும் போது நம்ம எதிரியை கூட நம்ம கூட சமாதானமாக போகும்படி வைப்பார். ஆனால் நம்ம ஏசப்பா விட்டு விலகி போகும்போது உலக பிரகாரமான காரியத்தில் பாவத்தில் ஈடுபடும் போது நம்ம வாழ்க்கையும் அதுக்கேற்ற மாதிரி சோகமாகவும் பிரச்சனையாகவும் தான் இருக்கும். வேதத்தில் பாருங்க, நீதிமொழிகள் 16:7 போட்டிருக்கு, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, உங்களோட வாழ்க்கை சந்தோஷமா சமாதானமா இருக்கணுமா இல்லை பிரச்சனை நிறைஞ்ச வாழ்க்கையா இருக்கணுமான்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஏசப்பா கூட க்ளோஸா அவருக்கு பிரியமா அவர் சொல்றதெல்லாம் கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட வாழ்க்கையில சமாதானம் சந்தோஷம் எல்லாமே இருக்கும். உங்களை வெறுக்கிறவங்க உங்களை பகைக்கிறவங்க கூட உங்க கூட வந்து சமாதானமா இருப்பாங்க. ஆனா நீங்க தேவனை விட்டு விலகி போகும்போது உங்களோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க. அதனால தேவனை விட்டு விலகி போகாம அவரை கிட்டி சேருங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமீன். When you're going through hard times in your life and when you are struggling with your life, people will make fun of you and they will not care about you. But in the other hand, when you are successful in your life, in your career, all the persons who made fun of you will try to get close to you and they will tell everyone that they are your very close relative or friends. Likewise, in our life, when our ways pleases the God, when we are closer with the Lord and when we obey His commandments, He will make the enemies to be at peace with us. But when we go far away from Him and when we get involved in the worldly sins, we will face many problems in our lives and we will not have peace. Look what the Bible says in Proverbs chapter 16 verse 7. When a man's way pleases the Lord, He makes even his enemies to be at peace with him. Yes, if you want to live a peaceful life in this world, whatever situation you might be in, just look unto the Lord, sit in His presence and ask His will and walk by His will and obey Him and sit in His presence and get as much close as you can with our Lord. If your relationship with God is good, then He will make your enemies to be in peace with you. So get close to our Lord, hold on to Him and live a blessed and peaceful life. God bless you all. Have a blessed day. Amen.